இன்னைக்கு நம்ம பிளாக் லவர் 50th எபிசோட தான் பார்க்க போறோம். செக்கேவும் அவன் கூட இருந்த ஆளுங்களும் அங்க பீச்ல சில மேஜிக்கல் நைட்ல அடிபட்டு இருந்திருப்பாங்களா, அவங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்காக அந்த வண்டியில ஏத்திக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ செக்கேவால அந்த கடலுக்கு அடியில இருந்து அந்த ஒரு பெரிய பீச்சை ஃபீல் பண்ண முடியாம போகும். அந்த அண்டர் வாட்டர்ல இருக்கிற எல்லாருமே நம்ம கேப்டன் யாமி இப்படி சண்டை போட்டதை பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்பட்டு போயிருந்திருப்பாங்க. என்ன இவ்வளோ பவரானு. ஈவன் யாமி இப்படி ஒரே ஸ்லைஸ்ல போட்டு தள்ளிட்டு அப்படில பரவாயில்ல யாமி மாஸ்க் காட்டுறியான்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் வந்து நம்ம யாமியா பாராட்டிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டுல இருப்பாங்களா. ஐ ஓரமா போங்க அப்படின்னு கத்தி வச்சு மிரட்டிக்கிட்டு இருப்பாப்ல. அதுக்கப்புறம் அந்த ஹை பிரீஸ்ட் வந்து நம்ம யாமிக்கு தேங்க் பண்றாரு. ஃபர்ஸ்ட் விஷயம், முதல்ல இந்த சிங்கத்தலைனை காலி பண்ண காரணத்துக்காக இந்த கேம்ல நீங்க ஜெயிச்சதான் நான் உங்களை அறிவிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த வில்லேஜ் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. நீங்க என்ன கேட்டாலுமே அதை நான் உங்களுக்காக செஞ்சு கொடுக்குறேன்னு அவன் காலிலே விழுந்துருவானா. நாங்க வேற என்ன கேட்க போறோம், எதுக்கு வந்தமோ அதே விஷயம் தான். நீ மேஜிக் ஸ்டோனை கூட கிளம்பலான்னு சொன்னா, ஆமா மேஜிக் ஸ்டோன்னா என்னன்னு கேட்பானா. யாமிக்கு கோவம் வந்துடும். டேய் நீ தாண்டா இந்த மாதிரி கேம்ல ஜெயிச்சா மேஜிக் ஸ்டோனை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன அர்த்தத்துலடா சொன்னேன்னு கேட்டா, அதுவா அது ஆக்சுவலி நீங்க வரும்போதே ஏதோ மேஜிக் ஸ்டோன் பத்தி பேசிட்டு இருந்தீங்களா, அதை நான் ஒட்டு கேட்டுட்டேன். அதனால தான் அது ஒரு சின்ன பெயிட் மாதிரி யூஸ் பண்ணி உங்களை அந்த கேம்ல நான் ஆட வச்சேன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்க. இப்போ அந்த மேஜிக் ஸ்டோனை எங்க போய் கண்டுபிடிக்கிறேன்னு யோசிக்கும் போது அந்த ஆன்டிபாடி இருக்குதுல்ல, அது அந்த மேஜிக் ஸ்டோனை எட்டு வந்து நம்ம ஆஸ்தா பையன் கிட்ட கொடுக்குது. அதை பார்த்தவங்களும் தோடா இதுதான் அந்த மேஜிக் ஸ்டோன் மாதிரி தெரியுது, சரி வந்த வேலை முடிஞ்சது வாங்கப்பா கிளம்பலாமான்னு பார்த்தா இருக்கிற எல்லாரும் பயங்கர டயர்ட்ல இருக்கிறாங்க. எப்பா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க அந்த ஐ ஆஃப் த மிட் நைட் சனோட ஹைட் அவுட் இருக்குதுல்ல, அங்க ஆளுங்களுமே என்னது வெட்டோவே அவங்க தோக்கடிச்சிட்டாங்களா. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் லிக்ட் அவனுங்க இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருந்திருக்கானுங்கன்னா கண்டிப்பா அவனுங்களை சும்மா விட மாட்டேன்னு அந்த ஃபானாங்கிற பொண்ணெல்லாம் பயங்கரமா குதிச்சுக்கிட்டு இருப்பா. இந்த கோபங்கள் இந்த பழி வாங்குற உணர்வு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்களோட இப்போதைக்கு மெயின் முக்கியமான மிஷினுங்கிறது இந்த மேஜிக் ஸ்டோனை எப்படியாவது எடுத்துட்டு வந்து இந்த கல்வெட்டுல வைக்கணும். ஏன்னா அதுதான் இந்த ஐ ஆஃப் த மிட் நைட் சன் அப்படிங்கிற இந்த ஒரு குரூப், இந்த ஒரு குழு வந்து உருவாகிறதுக்கு காரணமா இருந்த ஒரு நோக்கம். இங்க நம்ம பிளாக் புல்ஸ் சேர்ந்த பசங்களாம் அடி வாங்கி இருப்பானுங்களே, எல்லாருக்கும் ட்ரிப்ஸ் இறக்கிட்டு ஓரமா ஒரு பெட்ல படுக்க வச்சிருப்பாங்களா. இப்போதைக்கு நம்ம ஃபின்ட்ராலோட இந்த ஸ்பெஷல் மேஜிக்ங்கிறது ரெக்கவர் ஆகணும். அப்போதான் அவங்களால திருப்பி தரைக்கு போக முடியும். அது வரைக்கும் இங்கதான் காத்திருக்கணும். எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்க என்ன பண்றதுன்னு தெரியாம, அப்போ வெளியில ஏதோ கோஷம் போடுற மாதிரி இருக்குமா. என்னடான்னு எட்டி பார்த்தா அது எல்லாமே ஊர் மக்களா தான் இருக்கும். இவங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக வந்திருக்காங்க போல. அதை பார்க்கும்போதே நம்ம பசங்களுக்கு எல்லாம் பூரிச்சு போயிடும். தோடா இருக்கிறதுல கேவலத்திலையும் கேவலமான ஆளுங்க தான் நம்ம மேஜிக் ஸ்குவாடு. அப்படி இருக்கிற இந்த பிளாக் புல்ஸ் ஆளுங்களையே பாராட்டுறதுக்காக இத்தனை பேர் குமிஞ்சு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமா சந்தோஷப்படுவாங்க. அது இன்னொரு பக்கம் இந்த காகனோவையும் கியோட்டோவையும் தனியா ஒரு இடத்துல வச்சிருந்திருப்பாங்களா. காகனோவை பூச்சிக்கிட்டு உன்னோட குரலை என்னால சேவ் பண்ண முடியல, நான் அங்கேயே இருந்து என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இந்த சில்லா புள்ள பயங்கரமா தாரையா கண்ணீர் ஊத்திக்கிட்டு இருப்பாளா. காகனோ தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு அவளை சமாதானப்படுத்தி விட்டுட்டு, கமோன் என் குரல் இப்போ போயிருச்சு அப்படிங்கிறங்காட்டி நான் ஒன்றும் இங்கே ஸ்டாப் ஆக போறது இல்லை. சூனர் ஆர் லேட்டர் கண்டிப்பா என்னோட வாய்ஸை நான் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் ஒரு நாள் என் கனவை நான் விட்டு கொடுக்காம பர்சீவ் பண்ணுவேன்னு சொல்லுவா. அதுவே இந்த ஆஸ்தா பையன் இன்னும் அங்கிருந்து கிளம்பல, அதனால சும்மா அங்கிட்ட இங்கிட்ட உலாவிக்கிட்டு இருப்பானா. அப்போ அந்த பறவை இருக்குல்ல, இதோ அந்த பக்கம் பாருன்னு கை நீட்டி காட்டும் போது அவனும் போய் பார்த்தா ஆக்சுவலி நம்ம கேப்டன் யாமி இறந்து போன அந்த வெட்டோட பாடி கிட்ட நின்னுகிட்டு சம்திங் எதையே யோசிச்சுக்கிட்டு இருப்பாரா. ஆஸ்தாவும் அங்க போய் சும்மா அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசுறது மட்டும் இல்லாம இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு சும்மா சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தான்ட்டு கையில நிறைய பூக்கள்லாம் கொண்டு வந்திருப்பான். இறந்து போன அந்த வெட்டோவுக்கு லைக் இறுதி அஞ்சலி செலுத்துற மாதிரி அந்த பூவை பக்கத்துல வைக்கிறானா. அது வைக்கிறது மட்டும் இல்லாம சில விஷயங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அந்த வெட்டோ வந்து ஒவ்வொரு தடவை சண்டை போடும் போதோ இல்லை அவங்களை எதிர்த்து ஏதாவது பேசும்போது உங்களுக்கு கூட கனவு உங்களை மாதிரியான மனிதர்கள் நீங்களாம் கேவலமான ஆளுங்க, மனிதர்களுக்கெல்லாம் உறவு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசியிருந்திருப்பானா ஹியூமன்ஸ் எல்லாத்தையும். கண்டிப்பா இந்த வெட்டோ நமக்கு என்ன பண்ணனானோ அதை எக்காரணம் கொண்டு மன்னிக்க முடியாத காரியங்கள் தான். ஆனாலும் அதே மாதிரி இவனுக்கும் சில மனிதர்கள் ஏதோ மன்னிக்க முடியாத ஏதோ காரியம் பண்ணியிருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவன் இந்த மாதிரி மாறிட்டு நம்ம எல்லாரையும் அட்டாக் பண்றதுக்காகவோ இல்லை ஹியூமன்ஸுக்கு எதிராக இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வெறுப்புணர்வோட சுத்திக்கிட்டு இருந்தானோன்னு கொஞ்சம் டீப்பா இந்த மாரல் காம்ப்ளெக்ஸ்குள்ள போகும்போது அதை கவனிச்ச யாமி, டே குள்ளக்கா நீ ஒரு முட்டா பீஸ் தானே, அதை ஒத்துக்கொன்னு சொல்ல. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒத்துக்கலைன்னா உனக்கு கொண்டுருவாங்கும் போது ஆமா சார் நான் ஒரு முட்டா பீஸ் அப்படின்னு கத்துவானா. அதே தான் நீ ஒரு முட்டா பீஸ். முட்டாளா இருக்கிறவங்க அதிகமா யோசிக்க கூடாது, கண்ணை மூடிட்டு உன்னோட கனவு எதுவோ அதை நோக்கி மட்டும் ஓடு, வேற எதை பத்தி நீ யோசிக்கவே கூடாது, அது உன் வேலை இல்லைன்னு சொல்லுவாரு. யாமி இப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஆஸ்தாவும் என்னோட கனவா அப்படின்னு யோசிக்கும் போது அவனுக்கு தான் கனவை தாண்டி முதல்ல நம்ம யூனோ தான் ஞாபகத்துக்கு வரான். ஓகே ரெண்டு பேருக்கு ஒரே கனவு தானே, நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்லி ரைவல், கண்டிப்பா ஒரு நாள் நான் விசார்ட் கிங் ஆக தான் போறேன், நான் யூனோ பையனை சர்பஸ் பண்ண தான் போறேன், ஆனா அதுக்கு உப்ப இருக்கிறது பத்தாது. கேப்டன் யாமி சொன்னது உண்மைதான், எனக்கு என்னோட கனவு தான் முக்கியம், நான் கண்டிப்பா ஒரு விசார்ட் கிங் ஆகுவேன், என் கனவை நான் நிறைவேற்றி தீருவேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். அப்படியே சீன் கட் பண்ணா நம்ம ஃபின்ட்ரால் பையனோட பவர் ரெக்கவர் ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும்
குட் பை சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நேரம் கிடைச்சா திருப்பி வாங்கன்னு வழி அனுப்பிக்கிட்டு இருப்பாங்களா. ஈவன் அந்த காகனோங்கிற பொண்ணு வாயை திறந்து பாட முடியல அப்படின்னாலும் அவளோட மேஜிக் மூலமாவே ஆஸ்தாக்கும் நன்றி சொல்றா. பட் ஆஸ்தாவால கேட்க முடியாது, அதை நம்ம சில்வா தான் கேட்கறா. சரின்ட்டு எல்லாரும் அங்கிருந்து போக கடைசியா நம்ம ஆஸ்தாவும் சில்வாவும் அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி காகனும் அவளோட வராத குரலால பாட்டு பாடுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதை பார்த்த எல்லாருமே அங்க கோரஸா பாட்டு பாடுவாங்க. எல்லாருமே அந்த பாட்டை பாடி அவங்கள வழி அனுப்பி வைக்க அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ.